ஹலோ காய்ஸ் ரெடி காசில் அடுத்ததாக என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் விஜயா வந்து மனோஜுக்கு சொல்கிறாங்க, அந்த ரோகிணி நினைச்சிட்டு இருக்கிறா தான் வந்து கெட்டிக்காரின்னு சொல்லி, நான் புதுசாக ஒரு வேலை பண்ண போகிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா பண்ண போகிறீங்க, எப்போம்மா எனக்கு கல்யாணம் நடக்கும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவன் ஒருத்தன் கொஞ்சம் பேசாமல் இருடா, முதல்ல வந்து இந்த ரோகிணியை வந்து உன்னிட்ட இருந்து பிரித்து விட்டுடணும், அதுக்கப்புறமா தான் உனக்கு கல்யாணமே வந்து பண்ண முடியும், இது உனக்கு தெரியாதா, நீ படித்தவன் சொல்லி நான் மற்றவங்களுக்கு பெருமையாக வேற சொல்லிட்டு இருக்கிறேன், நீ என்னடா அண்ட சொன்னால் இது கூட தெரியாமல் இருக்கிறிய, என்னடா நீ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள், எனக்கெல்லாம் தெரியுமம்மா, இருந்தாலும் எனக்கு அந்த ரோகிணியை பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது, எவ்வளோ பொய் சொல்லியிருக்கிறா தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாக அவள் இருக்குது, எனக்குமே அவள் இந்த வீட்டு பக்கம் வரக்கூடாது, என்னமோ தெரியாது, இந்த வீட்டுக்கு எப்படியாவது வந்துடணுமென்றதுக்காக அவள் முயற்சி பண்ணுற மாதிரி எப்படியாவது அவளை இந்த வீட்டிலேருந்து நிரந்தரமாகவே திரத்திடணும், இதுக்காக நான் முயற்சி பண்ணாமல் இருப்பேனா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா பண்ண போகிறீங்க என்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்குறாங்க. இப்போ சொல்கிறேன் கேளு என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க, அவள் யாரோட உதவியால் வந்து இந்த வீட்டுக்குள்ளே திரும்ப வர நிற்கிறாவோ அதே அவங்ககிட்ட போய் நானும் நீயும் பேசுவோம், எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, அவங்க எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா என்ற மாதிரி வந்து சொல்லுவோம், சரியா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது நல்ல ஐடியா தானம்மா, ஆனால் அந்த அவங்க கேட்பாங்களா இதெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஏன் கேட்க மாட்டாங்க, அவங்க சொல்கிறத கேட்கும்போது நாம் சொல்கிறதையும் கேட்கத்தானே வேணும், அவங்க வந்து பொய்யாவும் சொல்லலாம் தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, நாங்கள் சாட்டையால் அடித்ததெல்லாம் யாரோ போய் சொன்ன மாதிரி இல்லையே, அவதானே போய் சொல்லியிருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது, ஆமாம், அந்த ரோகிணி கூட உன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சாட்டையால் அடித்தாதானே, எங்கே போட்டான் அவனுடைய ஃப்ரெண்டு, அவனை கூப்பிடு என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைம்மா, அவனை கூப்பிட்டா பிரச்சனை பெருசாயிடும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் அவள் வந்து அவனுக்கு அடிக்கலாம், நாங்கள் வந்து அவளுக்கு அடிக்கக்கூடாதோ என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, அது பிரச்சனையே வேறு, நான் தான் அவனுக்கு சொன்னேன் நீ போய் லவ் பண்ணுற மாதிரி நடி என்ற மாதிரி வந்து சொன்னேன், இது அவளை கண்டுபிடிச்சி அவள் வந்து அடிச்சிட்டான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ அப்படி சொன்னியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் சொன்னேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி என்று சொன்னால் அவனை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது, நாங்கள் தான் போகணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாரு, நாங்கள் போகிற விஷயம் முத்துக்கோ மீனாவோ அல்லது வேறு யாருக்குமோ தெரியக்கூடாது, தெரிஞ்சால் வந்து எல்லாருக்குமே வந்து தாங்க தான் இதை பண்ணோம், தங்களால் தான் வந்து மனோஜுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிது, மனோஜ் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்கும் தாங்க தான் காரணம், இந்த மாதிரி பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து சொல்லவே கூடாதுன்ற மாதிரி வந்து நிற்கிறாங்க. என்னம்மா நீங்கள், அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன தெரியாமல் போனால் என்ன, டிவோர்ஸ் கிடைக்க போகிறது எனக்கு தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைடா உனக்கு தான், ஆனால் வந்து முத்துக்கு தெரிஞ்சால் முத்து வந்து அந்த மீனாக்கு சொல்லுவா, மீனா போய் தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுவா, எங்களுக்கு தானே அவமானம், அவங்களுக்கு தெரியக்கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள், இங்கே நடக்கிற விஷயம் எல்லாம் அவங்களோட வீட்டுக்கு தெரியாமல் இருக்குமாண்டா நினைக்கிறீங்க, எல்லாமே அண்டைக்கு நடக்கிறது அண்டைக்கு போய் அந்த மீனா சொல்லிட்டு தான் இருப்பாள், அவளுக்கு வேறு என்ன வேலை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, அவள் சொல்கிறாளோ இல்லையோ, ஆனால் இந்த விஷயம் மாத்திரம் தெரியக்கூடாது, நாங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகிறாங்கன்னு சொன்னால், ரோகிணி யார்கிட்ட போய் முறைப்பாடு பண்ணாங்களோ அவங்ககிட்ட போகிறாங்க. போகும்போது உங்களோட தானே இப்போ பேசிட்டு வந்தேன், என்ன நீங்கள் வந்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட மாமியார்ன்றதை உங்களோட வீட்லேயே நான் பார்த்துட்டேனே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் அப்படியெல்லாம் நிற்காதுங்க, நீங்கள் நிற்கிற மாதிரி ஒன்றும் நான் பொல்லாதவ கிடையாது, என்னோட பையன் ஒன்றும் மோசமானவன் கிடையாது, அவன் சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை நல்லாவே பார்க்குறான், பாருங்கள் அவனை பார்க்கும்போதே தெரியுது எவ்வளோ படிச்சுக்கிறான்னு சொல்லி, அவனை பார்க்கும்போதே தெரியுது, பாருங்கள் என்ன அமைதியான பையனாக இருக்கிறான்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க, உங்களோட மருமக்களை பற்றி நீங்கள் பேசணுமென்ற அவசியம் இல்லை, உங்களோட பையனே பேசலாமே, அவங்களுக்கு என்ன பண்ணாங்க என்ன பிரச்சனைன்றதை அவங்க பேச வேண்டியதானே, எதுக்கு அவங்க அமைதியாக இருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை, என்னுடைய பையன் பெருசாக யாரோடையுமே பேச மாட்டாங்க, ரொம்ப தங்கமான பையன், ஏதாவது கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்போ நான் கேள்வி தானே கேட்குறேன், சொல்ல வேண்டியதானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா வந்து விஜயா பார்க்குறாங்க மனோஜை. என்ன மனோஜ் பார்த்துட்டு பேசாமல் இருக்கிறா, ஏதாவது பேசுனா தானே இந்த பிரச்சனை தீரும் என்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. என்னம்மா பேசுறது என்ற மாதிரி வந்து மனோஜ் கேட்குறாங்க. என்ன ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளேயே பேசக்கொள்ளிக்கிறீங்க, எங்களோட பேசுங்க என்றுட்டு மனோஜை பார்த்து கேட்குறாங்க. என்னப்பா இது காத திருமணமா அல்லது வந்து நீங்கள் வந்து பேசி திருமணம் பண்ணிங்களான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. இது வந்து லவ் மேரேஜ் மாதிரி தான், அம்மாவுக்கும் பிடிச்சிருந்தது, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனால் வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம்
கல்யாணம் ஆச்சு, இந்த பெரிய பையன் இருக்கிறான் இதெல்லாம் தெரியாது. தான் வந்து ஏதோ வசதியான பொண்ணு மாதிரியும் மலேசியாலேருந்து வந்த மாதிரி தான் எங்களுக்கு சொல்லிச்சுது. சரி நல்ல பொண்ணா இருக்கிறான்னு நினச்சிட்டு நாங்க வந்து கல்யாணம் பண்ணோம். அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது அவள் மலேசியாக்காரியே கிடையாது. அவள் இங்கே தான் இருந்திருக்கிறா. சும்மா வந்து மலேசியாவிலேருந்து வந்ததா சொல்லியிருக்கிறான்ற மாதிரி வந்து தெரிஞ்சதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுவா அவங்க வந்து யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்க தான் வந்து சொன்னாங்க. அவங்களோட பேர் வந்து மணி. அவங்கள வந்து நடிக்க சொல்லி தன்னுடைய மாமா மாதிரி நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்க தான் வந்து ரோகிணி வந்து பெரிய கோடீஸ்வரி, அவங்களோட அப்பா வந்து பெரிய கோடீஸ்வரன், மலேசியாவிலே பெரிய கோடீஸ்வரன் இந்த மாரிலாம் சொன்னாங்க. என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அவங்க கேட்குறாங்க அந்த லேடி, அப்படின்னு சொன்னா, "நீங்க பணத்துக்காக தான் அந்த பொண்ண கல்யாணம் பண்ணீங்களா? இப்ப பணம் இல்லைன்னு சொன்னோனே அந்த பொண்ண டார்ச்சர் பண்றீங்களா?" என்ற மாரி வந்து கேட்குறாங்க. "இல்ல மேடம், அப்படி எதுவுமே இல்ல. அவட்ட பணம் இல்லைன்றது எங்களுக்கு எப்பவோ தெரியும்." என்ற மாரி வந்து சொல்றாங்க. அப்புறம் எதுக்காக இந்த பிரச்சனை வந்தது என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல அவங்க ஏற்கனவே கல்யாணமாகி குழந்தை இருக்கின்ற விஷயம் எங்களுக்கு சொல்லவே இல்ல. அதுக்கப்புறமா தான் மற்றவங்க மூலமா தான் எங்களுக்கு தெரிய வந்தது. கேட்கும்போது கூட அவங்க இல்ல அப்படி எதுவும் இல்ல. இது வந்து என்னுடைய அக்காவோட பையன் அந்த மாரியெல்லாம் சொல்லி நடிச்சுட்டா. அது மட்டும் இல்லாம தனக்குள்ள வந்து பேய் வந்து உள்ளட்டதா வந்து சொல்லி என்ன வந்து எவ்வளவோ துன்புறுத்தி இருக்கிறா. இப்படி அவங்க வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான பொய் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கேயோ போயிட்டு வருவாங்க. எங்கேன்னு கேட்டா ஃப்ரெண்டுட்ட போனேன்னு சொல்லுவாங்க. பணம் நிறைய கொண்டு வருவாங்க. எங்கேருந்து வந்து இந்த பணம்னு கேட்டா, என்னுடைய ஃப்ரெண்டு தந்தாங்கன்ற மாரி வந்து சொல்லுவாங்க. என்னுடைய பணம் காணாம போனா கேட்டா சொல்லுவாங்க, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு கடன் அதான் குடுத்துட்டேன். என்ன மனோஜ் எத்தன தடவை அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பொண்ணை எப்படி நம்புறது? ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தையும் இருக்குது. சொல்றது எல்லாமே பொய். அது மட்டும் இல்லாம வந்து நிறைய கடனெல்லாம் வாங்குவாங்க. இப்படிப்பட்ட பொண்ணோட எப்படி வந்து வாழ்றது? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிடிக்கவே இல்ல. என்னதான் இருந்தாலும் நான் சேர்ந்து வாழவே மாட்டேன். அவங்க வந்து இந்த மாரி பண்ணதால தான் நான் ஒருத்தங்கள வச்சு சாட்டையால அடிச்சுட்டேன். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க சாட்டையால அடிச்சிருந்தாங்க. அதனால தான் அடிச்சேன்ற மாரி வந்து சொல்றாங்க. அடிக்கணும்னு சொன்னா உங்களுக்கு தான் நீ அடிக்கணும். எதுக்கு உங்களோட ஃப்ரெண்டுக்கு அடிச்சாங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல அவங்க இந்த ஃப்ரெண்டு வந்து இவங்கள லவ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க நீங்க? உங்களோட ஃப்ரெண்டுக்கு உங்களோட ஒய்ஃப்ன்றது தெரியாதா? எதுக்கு லவ் பண்ணாங்க? என்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றது இவங்க இப்படி கேட்குறாங்களே என்ற மாரி வந்து பார்க்குறாங்க. இல்ல எனக்கும் அவங்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போதுன்னுட்டு லவ் பண்ணியிருப்பாங்கன்ற மாரி வந்து சொல்றாங்க. என்ன டிவோர்ஸ் ஆகக்கு முதலே லவ் பண்ணாங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? அப்படியான ஃப்ரெண்டோடயா நீங்க சேர்றீங்க? என்ற மாரி வந்து கேட்குறாங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அந்த பொண்ண வந்து நீங்க நம்ப வச்சு கூப்பிட்டு அடிச்சிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம, அந்த பொண்ணு உங்களோட வீட்டுக்கு தேடி வரும்போது, இங்க வர வேண்டாம் வெளியில போன்னு திரத்தி இருக்கிறீங்க. மனோஜையும் அந்த பொண்ணையும் நீங்க தான் பிரிக்கிறீங்க என்ற மாரி வந்து மாமியார் மேல தான் அவங்க குற்றச்சாட்டு அதிகமாவே சொல்றாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்லவங்க. அவங்க இந்த மாரியெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. மாமியார் தான் இந்த மாரி வந்து திரத்துறாங்க. மனோஜ் வந்து தன்னுடைய அம்மான்ட்ட பேச்ச தான் கேட்குறான். என்னுடைய பேச்ச இப்ப கேட்கிறதே இல்ல. இந்த மாரி வந்து சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் பாவம் தானே அந்த பொண்ணு. கல்யாணம் ஆச்சு, இவ்வளோ காலம் ஆச்சு. நீங்க வந்து கல்யாணம் பண்ணும்போதே அந்த பொண்ண பத்தி நல்லா விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காம விட்டது உங்களோட தப்பு. அதுக்காக வந்து அந்த பொண்ண இப்படியெல்லாம் அடிக்கிறதான்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல நாங்க அடிக்கணும்ன்ட்டு பண்ணல. அவங்க அந்த மாரி தானே பண்றாங்க. அவங்க ஏமாத்தும்போது யாரும் கேட்க வரமாட்டேன்றீங்க. அவங்க வந்து ஏற்கனவே கல்யாணம் பண்ணி குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்து கல்யாணம் பண்ண வரும்போது யாருமே அவங்கள வந்து குறை சொல்ல வரமாட்டேன்றீங்க. அவங்க எங்களோட வீட்டில வந்து திருடும்போது யாருமே வந்து கேட்க வரமாட்டேன்றீங்க. ஆனா வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா எல்லாருமே ஓடியாருங்க. ஏன் அப்படி? என்ற மாரி வந்து மனோஜ் கேட்குறாங்க. எங்க பாருங்க உங்களோட குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் நாங்க வரமாட்டோம். எங்களுக்கு வந்து யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்கள்ட்ட பக்கம் நியாயம் இருந்தா தான் வந்து நாங்க வந்து கேட்க வரோம். அத விட்டுட்டு ஒவ்வொரு வீட்டிலயும் என்ன நடக்குதுன்ட்டு கதவ தட்டி நாங்க கேட்டுட்டு இருக்க மாட்டோம். என்ற மாரி வந்து சொல்றாங்க. இல்ல நீங்க நினைக்கிற மாரி அந்த பொண்ணு வந்து நல்லவங்களே கிடையாது. நீங்க வேணும்னு சொன்னா அவங்களோட ஃப்ரெண்ட வேணும்னு சொன்னா கேட்டு பாருங்க. அவங்களோட ஃப்ரெண்ட வேணும்னு சொன்னா நான் கூட்டிட்டு வரேன். வித்தியான்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கு இவங்கள பெரிய தெரியும். அவங்களே வந்து கோர்ட்ல சொல்லியிருக்கிறாங்க என்ற மாரி வந்து சொன்னாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பொண்ண பிடிக்கலைன்னு சொன்னா நீங்க டிவோர்ஸ் எடுக்கிறது வேற. ஆனா அவங்களே வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்லி வச்சுட்டு, அதுக்கப்புறமா அவங்களுக்கு அடிக்கிறதுன்றது ரொம்ப அநியாயம். அப்படியெல்லாம் பண்ணினா கேட்குறக்கு ஆட்கள் இல்லைன்னு வச்சுங்களா, பாவம் இல்லையா? ஒரு சின்ன பையன் வேற இருக்கிறாங்க இல்லையா? எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஏன் இப்படி பண்ணீங்க? கொஞ்சம் கூட உங்களுக்கு இரக்கம் இல்லையா? என்னத்துக்காக இப்படி பண்ணீங்க? இப்படி பண்ணா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிருமன்னு வச்சுங்களா? இப்படியான ஒரு கொடுமைக்காரனோட எப்படி
வாழ்றது என்ற மாதிரி நினச்சிட்டு அவள் வந்து டிவோர்ஸ் தந்துட்டு போவான்னு நினச்சிங்களா? அப்படி நினச்சி தான் பண்ணீங்களான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. அவங்கள நிறைய தப்பு இருக்குது. அவங்க பண்ணதெல்லாம் துரோகம். அவங்க எங்களுக்கு நிறைய வந்து அநியாயங்கள் பண்ணியிருக்கிறாங்க. இனிமேல் எந்த காரணம் கொண்டும் அவளை வந்து என்னுடைய வீட்டுக்குள்ளே வந்து நான் வந்து சேர்க்கவே மாட்டேன் என்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து விஜயா சொல்கிறாங்க, என்னுடைய 3 மருமகள்லேயுமே எனக்கு வந்து ரோகிணியை தான் ரொம்ப பிடிக்கும். அவள் என்ன சொன்னாலுமே நான் கேட்பேன். அது மட்டும் இல்லாமல் மனோஜ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றதால ரோகிணியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவൾക്ക് எல்லா சுதந்திரமும் எங்களோட வீட்டில் இருந்தது. ஆனால் இவ வந்து பொய்க்காரை ஏமாத்துறான்னு தெரிஞ்சோன்னு வந்து எனக்கு அப்படியே வெறுத்து போச்சுது. இப்படிப்பட்டவளோட என்னுடைய பிள்ளை வாழ முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்கள் பெரிய கோடீஸ்வரி நினச்சிட்டு உங்களோட பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்புறமா வந்து அவங்க கோடீஸ்வரியும் இல்லை, சொல்கிறதெல்லாம் பொய் என்று தெரிஞ்ச உடனே எப்படியாவது திரத்தி விட்டுலான்னு பார்க்குறீங்களா? இந்த முடிவை உங்களோட பையனும் அவங்களும் தானே எடுக்கணும். நீங்கள் எதுக்கு அதுக்குள்ளே தளர்றீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மேடம், என்னுடைய பையனை வந்து இந்த நிலைமையில் என்னால் பார்க்க முடியாமல் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் பார்க்க முடியாமல் இருக்குது? இதுக்கெல்லாம் காரணம் யார்? உங்களோட பையனும் தானே. உங்களோட பையனுக்கு என்ன அவ்வளவா அறிவு இல்லையா? ஒரு பொண்ணு ஏமாத்துறாங்களா நேர்மையாக நடக்கிறாங்களான்னு அறிஞ்சு கொள்றதுக்கு இவ்வளோ வருஷம் தேவைப்படுதா? 1 மாதம் 2 மாதத்துலேயே கண்டுபிடிக்க மாட்டாங்களா? ஏன் அவங்க வேறு ஊரில் இவங்க வேறு ஊர்லேயா இருந்தாங்க? ஒரே ஊரில் தானே இருந்தாங்க, ஒரே வீட்டில் தானே இருந்தாங்க. ஏன் வேலை செய்கிறது கூட ஒரே இடத்துல தானே வேலை செய்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து எப்படி தெரியாமல் போச்சு? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த பையனை வேற எங்களுடைய வீட்டில் கொண்டு வச்சுருந்தா, அது கூட எங்களுக்கு தெரியாது. தன்னுடைய அக்காண்ட பையன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு கொண்டு வச்சுருந்தான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அவங்க தன்னுடைய பையனை வந்து காப்பாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துருக்குறாங்க. தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கான வேலைகளை பார்த்துருக்குறாங்க. இது தெரிஞ்சால் நீங்கள் அதிலேருந்து விலத்துறதுக்கான வேலையை பார்க்கலாமே ஒழிய அடிக்கிற வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. என்னதான் இருந்தாலும் நீங்கள் அடித்தது பிள்ளை. இதுக்காக நான் வந்து ரோகிணியோட பக்கம் தான் நிற்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மேடம் மேடம் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிடாதீங்க மேடம். எங்களுக்கு அவள்கிட்ட இருந்து டிவோர்ஸ் தேவை, அதுதான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. அவள் எங்களை விட்டு போனாலே காணும்ன்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. போகணும் என்று சொன்னால் அதுக்கான நியாயமான கருத்துக்களை நீங்கள் சொல்லணும். கோர்ட்டிலையும் சரி இங்கேயும் சரி சரியான கருத்துக்களை சொல்லணும். ஏன் இந்த மாதிரியான மோசமான விஷயங்களை வந்து பண்ணுறீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இனிமேல் இந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம். அவளில் இருக்கிற கோவத்தில் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். இதால் வந்து என்னுடைய தம்பியோட ஒய்ஃப் வந்து வீட்டை விட்டு போகிற மாதிரி ஆயிட்டுது. அம்மா வந்து அவள் இருந்தால் வந்து பிரச்சனை என்ற மாதிரி வந்து அனுப்பிட்டாங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்திலே நீங்கள் பிரச்சனை கொடுத்துட்ருக்குறீங்களா என்ற மாதிரி வந்து விஜயா பார்த்து கேட்குறாங்க. இல்லைங்க, அதுக்கெல்லாம் காரணம் இவ தான். நான் வந்து மருமகள் 3 பேர்லேயுமே ஒரே மாதிரி பாசம் வச்சுக்கிறேன். இவளில் தான் பாசம் அதிகம் வச்சேன்ட்டு சொல்லலாம். ஆனால் வந்து இவ தான் வந்து ஒரு பொய்யான சாமியாரை அனுப்பி, இல்லை இவ இருந்தால் இவங்களுக்கு பிரச்சனை என்ற மாதிரி வந்து சொல்ல வச்சு அவளை வந்து வீட்டை விட்டு அனுப்ப வச்சுட்டான். மற்றபடி நான் இதுவும் அனுப்பலை. கேட்டு பாருங்கள், வீட்டை வந்து நான் வந்து மீனா திரும்ப வரும்போது ஆராத்தி எடுத்து வரவேற்றேன். எப்படா மீனா வீட்டுக்கு வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? வேணுமென்று சொன்னால் நீங்கள் மீனாவே கேட்டு பாருங்க என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு, சரி மீனாவை கேட்டால் என்ன, மீனா என்னை பற்றி என்ன கூடாமலா சொல்ல போகிறான்? நல்லா தானே சொல்ல போகிறான். நான் வந்து 2 விஷயத்த சொன்னால் நான் குறைஞ்சா போயிடுவேன் என்ற மாதிரி வந்து அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது வந்து அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னமோ தெரியல, நீங்கள் சொல்கிற எல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கணும்ன்றதுக்காக என்ன பொய்யண்டாலும் சொல்லி போட்டு போவோம் என்ற மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க. எனக்கு கிடைச்ச ஆதாரங்களை நான் வந்து கோர்ட்டில் வந்து சொல்ல போகிறேன் ரோகிணிக்கு ஆதரமாக. அதே மாதிரி வந்து உங்களோட பிரச்சனையை நீங்கள் சொல்லிக்கொள்ளுங்க. கோர்ட் என்ன முடிவு எடுக்குதோ அந்த முடிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதானன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மேடம், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்கு அதுக்கு வாரீங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், அந்த பொண்ணுக்காக யாருமே இல்லை. அந்த பொண்ணு வந்து எங்கள்கிட்ட உதவி கேட்டுருக்குறாங்க, இப்படி என்னை கொடுமைப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஹெல்ப்புக்கு போகத்தானே வேணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்போ எங்களுக்கெல்லாம் ஹெல்ப்புக்கு வரமாட்டிங்களா? எங்களுக்கு யாராவது பிரச்சனை பண்ணால் யாரும் ஹெல்ப்புக்கு வரமாட்டாங்களா? அப்போ எங்களுக்கு யாரும் அடிக்கலாம், ஏமாற்றலாம், இன்னும் பண்ணலாமான்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணினா நீங்கள் அதை சொல்லலாம். ஆனால் பதிலுக்கு நீங்களும் அந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் அடித்தது பெரிய தப்பு. அது நீங்களும் உங்களோட அம்மா சேர்ந்து தான் போய் அடிச்சிருக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது அவள் ஈஸியாக வந்து இந்த கேஸில் வந்து வின் பண்ணிட்டு போயிடுவா. அப்படியான விஷயத்தை தான் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்றதை கோர்ட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். என்னோட வந்து பேசி பிரயோசனம் இல்லை என்ற மாதிரி வந்து அந்த லேடி வந்து சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து ஏமாற்றத்தோட வந்து மனோஜும் விஜயா வந்து வராங்க. என்னடா பண்ணுறது, இந்த லேடி இப்படி சொல்கிறாங்களே, இவங்களே வந்து இந்த கேஸை அவள்கிட்ட பக்கம் திருப்பி விட்டுருவாங்களே என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு வராங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இவங்க வந்து பயப்படுற மாதிரி வந்து ரோகிணியோட பக்கம் கேஸ் திரும்ப போதா, அல்லது இவங்கண்ட பக்கத்தில் உள்ள நியாயத்தை சொல்லும்போது இவங்கண்ட பக்கம் வரப்போதா, என்ன நடக்க போகுதுன்றதுக்கு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.